திருச்சானூர் அலமேலு மங்காபுரம். நம்ம அங்கே இருக்கோம். அங்கேருந்து முதல் 2வது கடை, இந்த செகண்ட் ஷாப் பார்த்துக்கோங்க. நமஸ்காரம், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம இப்போ இருக்கிற இடம் பேர் வந்து திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் கோவில் கிட்ட இருக்கும். கோவில்லேருந்து 2வது கடையில் இருக்கும். இந்த கடை வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருந்த கடை, அதாவது 100 இயர்ஸ்க்கு மேலே இந்த கடை இருந்துருக்கு. கடை ஓகே ஸ்ரீ பத்மாவதி பசுப்பு குங்குமம் கடை சொல்லுவா. அது வந்து தெலுங்குல பசுப்பு குங்குமம் சொல்லுவா, தமிழ் வந்து மஞ்சள் குங்குமம் சொல்லுவா. இது வந்து முதல்ல வந்து மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து தாயாருக்கு சரடு அப்படி ஆரம்பித்த ஷாப் வந்து இது வந்து பெரிய ஷாப்பாக இப்போ ஆயிருக்கு. இது வந்து 100 இயர்ஸ்க்கு மேலே ஆன கடை. இப்போ இங்கே வந்து பத்மாவதி சந்தையில் வந்து என்ன பெரிய ஃபேமஸ்னா, முதல்ல மஞ்சள் குங்குமம், அப்புறம் சரடு. இது வந்தால் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் சரடு வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா வளையல். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் வளையல் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். கிளாஸ் வளையலாக இருக்கட்டும், மெட்டல் வளையலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும். பத்மாவதி வளையல் தனியாக வித்துட்டு இருந்தா அப்பெல்லாம், அதுவும் இருக்குது. இப்போ நான் வளையலும் காமிக்கிறேன், அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த ஓனரையும் நான் காமிக்கிறேன், வாங்கும். இவா தான் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த மாட்டு பண்ணிவா தான். இவா தான் அவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்கா அந்த கடையை. பார்த்துக்கிறா சேஷாத்தின்னு சொல்லுவா, அவரும் பார்த்துக்கிறா. ஏன்னா நவீன்ற அவருடைய செகண்ட் ஃபுல்ல அந்த ஷாப்பை பார்த்துட்டு இருக்கா. அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அந்த ஃபுல்லாகவே. இது இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கா ஷாப்பை. அந்த ஷாப்பில் சுற்றி காமிக்கிறா. அதுக்கு முன்னாடி அவன் ஓனர் கிட்ட பேசலாம் வாங்க. மாமி, இந்த ஷாப் எத்தனை வருஷமா இருக்கு? 100 வருஷமா இருக்கு. 100 வருஷமா இருக்கு. முதல்ல நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க? ஆரம்பத்திலே குங்குமம், மஞ்சள் குங்குமம், தேங்காய் கடை. தேங்காய் கடையா இருந்தது முதல்ல. படம் எல்லாம் சின்ன படம். இது முதல்ல ஆரம்பிச்சது யாரு? எங்க மாமனார். அப்புறம் பிள்ளை பார்த்து. ஓகே, ஷாப்ல நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு. தாயார் அழகா குட்டி ஷாப் வந்து பெரிய ஷாப்பா அனுபவம் பண்ணி. கடையில வந்து தாழம்பூ குங்குமம் தான் மெயின். இங்க மெயின் வந்து தாழம்பூ குங்குமம். தாழம்பூ குங்குமம் ரொம்ப ஃபேமஸ். இங்க கண்டிப்பா வந்து தாழம்பூ குங்குமம் வாங்கிக்கோங்க. வந்து தாயாருக்கு வந்து பிரசித்தி பெற்றது. என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கீங்க? தாழம்பூ குங்குமம், மஞ்சள் இல்லாம சரடு இருக்கு, மஞ்சள் கிழங்கு இருக்கு, இந்த மரப்பாச்சி பொம்மை சொல்லுவாங்க. ஓகே, மரப்பாச்சி பொம்மை. இவ இந்த பேக்ஸ் ஸ்டோர் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த எல்லா ஐட்டம்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, ஷாப்பை பாருங்க. மெயின்லி பேங்கிள்ஸ் அண்ட் பெருமாள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கா. ஸ்ரீனிவாசோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. பத்மாவதி இந்த ஷாப்பில் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப லக்கியான ஷாப் வேறு. இந்த வாங்கி பண்ணுவாங்கலாம் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஸ்ரீரங்க திருமண், அப்புறம் வந்து பூனல் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. மர ஐட்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் அவ்வளோ கெடுதல் குழந்தைங்களுக்கு. அதுக்கு பதில் இதை நீங்கள் ஊட்டினா ஷார்ப்பும் கிடையாது. இதில் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றது, ஸ்மூத்தாக தான் இருக்கும். குழந்தைங்க ஊட்டினா அந்த மரப்பொருள் வாங்கி மூங்கிலே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் பாருங்க. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. வாங்க கடையில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே பார்க்கலாம் வாங்க.
ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். தாயார் சீக்கிரம் வச்சு கண்டிப்பாக இங்கே வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப லக்கியான கடை இது. பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்க. இது வந்து திருஷ்டிக்காக ஆக்சுவலி பிளாக்கோட சேர்த்து பாருங்க. இது மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி.